ஆண்களுக்கு அவங்களோட விரைப்பகுதியில் வெரிகோசீல் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அது அந்த ஆணோட இன்ஃபெர்டிலிட்டியை ஏற்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தையின்மை ஏற்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது, இது ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம், ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்ப்பு. வெரிகோசீல் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பொதுவாகவே நம்ம உடம்புல 2 இரத்த நாளங்கள் இருக்கும். அதாவது ஆர்டரி அப்புறம் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த ஆர்டரின்றது என்னென்னா, நல்ல ஆக்சிஜன் நிறைஞ்ச நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச ரத்தத்தை இதயத்திலேருந்து எடுத்து கொண்டு வந்து மற்ற உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஆர்டரியோட வேலை. அடுத்தது வெயின் என்ன பண்ணுன்னா, உடம்புல மற்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து இதயத்துக்கு கொண்டு வரும். இதுதான் இந்த வெயினோட வேலை. இதில் நம்ம நார்மலாக இப்போ இந்த நீங்கள் பார்க்குற படத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பாக தெரியுது இல்லையா, இது ஆர்டரி, நீளமாக இருக்கிறது வெயின். இது சும்மா வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி கலர் பண்ணியிருக்காங்க. இப்படி கலர்லலாம் அது இருக்காது. இப்போது இந்த வெயினில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸில் உள்ளுக்குள்ளே வால்வு இருக்கும். அந்த வால்வு என்ன பண்ணுன்னா, ரத்தம் ஒரு பக்கமாக மட்டுமே பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வால்வு இருக்கும். உதாரணமாக இப்போ ஆர்டரியில் வால்வு இப்படி இருக்கும், அந்த வால்வு இப்படி வெளில போகிற ரத்தத்தை திரும்ப ரிட்டன் வராமல் தடுத்து வச்சுருக்கும். அதே மாதிரி வெயின்லேயுமே அங்கங்கே ஒவ்வொரு இடம் ஸ்பேஸ் விட்டு வால்வு இருக்கும். அந்த வால்வு ரிட்டன் அந்த ரத்தத்தை வர வைக்கும், திரும்ப அந்த ரத்தம் கீழே இறங்காமல். இப்போ உதாரணமாக காலில் அந்த வெயின் இருக்குன்னா, கால்லேருந்து ரத்தம் மேலே ஏறும், ஆனால் கீழே இறங்காது. கீழே இறங்காமல் அது மூடிக்கும். மேலே ஏறும்போது திறந்துக்கும், கீழே இறங்கும்போது மூடிக்கும். இதுதான் உள்ளே இருக்க அந்த வால்வோட வேலை. இந்த வால்வில் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த வால்வ் ஒர்க் ஆகாமல் அப்படியே அடைச்சி போச்சுன்னா, இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, வீக் ஆகிடுச்சுன்னா, அப்போது ரத்தம் வந்து அங்கேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் மேல் நோக்கி போகாமல் அந்த இடத்துல ஒரு இடத்துல அப்படியே தேங்கும். அப்படி தேங்கும் போது அந்த வெயின் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்ப ஆரம்பிக்கும். உப்பி சுருண்டு 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 ஒரு மாதிரி தடிமனாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம வெரிகோஸ் வெயின்னு காலில் வந்தால் சொல்லுவோம். இதே பிரச்சனை நம்மளோட ஸ்க்ரோட்டம் பகுதியில், நம்மளோட விரை பகுதியில் வந்துச்சுன்னா அதை வெரிகோசீல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் வருது அப்படின்னா, ரொம்ப இந்த எதனால தான் வருது, இந்த காரணத்தால் தான் வருது அப்படின்றத தெளிவாக யாராலையும் அவ்வளோ இதாக சொல்ல முடியல. ஆனால் முக்கியமாக ஒரு சில காரணங்களால் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. ரொம்ப நேரமாக பைக்கில் உட்காந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்படி இருக்கும்போது அடியிலேருந்து அந்த ரத்த ஓட்டம் மேலே வந்து சேராமல் இருக்கும். இப்போ நம்ம காலில் அந்த இடத்துல காஃப் மசில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசிலை 2வது இதயம் கூட சொல்லுவாங்க. அதுதான் பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை அங்கேருந்து தேங்க விடாமல் மேல் நோக்கி தள்ளும். ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தள்ளி ஆகணும், இதயத்தை நோக்கி கொண்டு வந்தாகணும். அப்போ அந்த மசில் ஒர்க் பண்ணி தள்ளும். இதே மாதிரி நம்ம ஸ்க்ரோட்டம் பகுதியிலையுமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அது வெளியில் அந்த ரத்தத்தை தள்ளணும். அப்படி தள்ள முடியாமல் அந்த வேல்வெல்லாம் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரத்தம் அங்கேயே தேங்கிடும். தேங்கும் போது அந்த வெயினில் வீக்கம் ஏற்படும். வீக்கம் காலப்போக்கில் சின்ன சின்ன முடிச்சுகளாக சுருள ஆரம்பிக்கும். அது காலப்போக்கில் வலியை ஏற்படுத்தும். இதுதான் வெரிகோசீல். இந்த பிரச்சனை பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆண்களோட இடது பக்கத்தில் விரையில் தான் அந்த பிரச்சனை வரும். இன்டர்னல் ஸ்பேமேட்டிக் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கத்தில் ஒரு வெயின் வரும். அந்த பிளட்டை திரும்ப இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வெயின் வரும். அந்த வெயின் ரொம்ப நீளமாக இருக்கிறது இந்த இடது பக்கத்தில் தான். நீளமாக நேராக வருது, ரொம்ப லென்த்தாக நேராக வருது. அதே நேரத்தில் இந்த வெயின் நேராக மேலே போயிட்டு ரீனல் வெயின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்னி இருக்குல்ல, இடது பக்க கிட்னி, அதுலேருந்து ஒரு வெயின் வரும். அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வரும். அந்த ரத்தத்தையும் சேர்ந்து மேலே கொண்டு போகணும். இப்போது அந்த ரீனல் வெயின்லேருந்து வேறு ரத்தம் வருதா, இது அதில் போய் ஜாயிண்ட் ஆகுதா, இப்படி ஜாயிண்ட் ஆகிறதுனால அந்த ரீனல் வெயினோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால, அங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தோட அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே ரத்தம் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொதுவாக நிறைய ஆண்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த விரை பகுதியில், டெஸ்டிகல் பகுதியில் தான் இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெரிகோசீல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வரும்னு அர்த்தம் இல்லை, வலது பக்கத்துக்கும் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட்லேயும் வரலாம், ரைட்லேயுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்துருச்சு அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு இதில் கிரேட்லாம் சொல்லுவாங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு 4 கிரேட் சொல்லுவாங்க. அது மைல்டு வெரிகோசீல்லேருந்து சிவியர் வெரிகோசீல் வரைக்கும் இருக்கும். 1, 2 அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம்னா சின்ன சின்ன வகையில் ஏதாவது சில எக்ஸசைஸ் மூலமாகவும் சில மெடிசன்ஸ் மூலமாகவும் சரி பண்ண முடியும். ஆனால் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சர்ஜரி தான் தீர்வு அப்படிம்பாங்க. பெரும்பாலான டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லைன்னா அடுத்தது சர்ஜரியை நோக்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வலி ஏற்படுதுன்றதுனால மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா அப்படி கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அது இன்ஃபெர்டிலிட்டியை, குழந்தையின்மை பிரச்சனையை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக இது எப்படி குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்றது அவ்வளவு தெளிவாக தெரியலைனாலும் இப்படி ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்களால் சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிளட் போய் அந்த இடத்துல தேங்குதில்ல, பொதுவாகவே நமக்கு ஸ்க்ரோட்டம் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே இல்லாமல் நம்ம 2 டெஸ்ட்டுகளும் அந்த விரை பகுதியும் உடம்பை விட்டு வெளியில் இருக்கும். பாலூட்டிகளுக்குலாம் அப்படி தான் இருக்கும். அதை நிறைய வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி ஏன் இருக்குன்னா, உடம்போட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் கொஞ்சம். அந்த வெப்பநிலையில் நம்ம அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பெர்மால, விந்தணுக்களால் உயிர் வாழ முடியாது. விந்தணுக்கள் நல்லா ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக அந்த அமைப்பு கரெக்டான அதோட ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும்னா அது உடம்போட வெப்பநிலையை விட கொஞ்சம் கம்மியான வெப்பநிலையில் தான் இருக்கணும். அதனால தான் உடம்பை விட்டு அது வெளியில் இருக்குது.
இப்படி உடம்பை விட்டு அது வெளியில் இருக்கிறதுக்கு காரணமே அது குளிர்ச்சியாக இருக்கணுன்றது தான். ஆனால் இந்த மாதிரி வால்வில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பிளட் அங்கே அதிகமாக தேங்கும் போது நமக்கு நல்லா தெரியும், பிளட் தான் உடம்போட வெப்பநிலையை நல்லா சீராக வச்சுக்குது. ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த இடத்துல வெப்பநிலையும் அதிகமாகும். ரத்தம் அங்கே அதிகமாக தேங்கும் போது, விரைப்பகுதியில் அதிகமாக தேங்கும் போது அது வெப்பத்தை அங்கே அதிகப்படுத்தி விட்டுருது. விரைப்பகுதி கூலிங்காக இருக்கணும், ஆனால் அங்கே வெப்பம் அதிகமாகிடுது. அப்படி அதிகமாகிறதுனால அது ஸ்பெர்மோட கவுண்ட்டை குறைச்சிரும், எண்ணிக்கையை குறைச்சிரும். ஸ்பெர்மோட அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், அதோட வால் இப்படி தான் இருக்கணும்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்குள்ளே உள்ள டிஎன்ஏக்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அது குழந்தையின்மை பிரச்சனையை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வெரிகோசீல் குழந்தையின்மை பிரச்சனையோட ரிலேட் ஆகிறதுனால தான் இது ரொம்ப பிரச்சனையாக, ரொம்ப கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணியாக வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுது. இப்போ வெரிகோசீல் நமக்கு இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கே நார்மலாக கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது தெரியும். சின்ன சின்னதாக முடிச்சா அப்படியே திராட்சை கொத்து மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே வீங்கின மாதிரி இருக்கும். இது நார்மலாக பார்த்தோன்னே தெரியாது, நம்ம கையை வச்சு பார்த்தோன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கனாலும் டாக்டருமே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. முதல்ல நிற்க வச்சு பார்ப்பாங்க, தெரிஞ்சு அப்படின்னா ஓகே உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா படுக்க வச்சுட்டு அந்த இடத்த தொட்டு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கையில் தட்டுப்படும் போதே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வெரிகோசீல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத. இதுலேயும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கனாலும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக பிளட் சர்க்குலேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா வெரிகோசீல் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். வெரிகோசீல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப வீக்கம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெயின் கில்லர்ஸை இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு பெயின் கட்டுப்படவே மாட்டுது, அதிகமாகிக்கிட்டே தான் போகுது, வீக்கமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்ததாக சர்ஜரியில் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி இல்லை ஓப்பன் சர்ஜரி அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. சர்ஜரி பண்ணி அந்த எந்த வெயின் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த வெயினை அப்படியே பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. பிளாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை ஒன்றா ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபெர்டிலிட்டி சொன்னோம் இல்லையா, இதே மாதிரியே அதிகமான வலியை ஏற்படுத்தும். நார்மலாக நம்மளால் ஒரு ஒர்க் பண்ண முடியாது, சில நேரத்தில் திடீர்னு நைட் நேரத்தில் அதிகமாக வலியாகி உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை கம்மி பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் நமக்கு தெரியும், அது அதிகமாக எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா நம்மளோட டெஸ்டிகல்ஸில் தான் உற்பத்தி ஆகுது. அந்த இடத்துல போய் பிளட் அதிகமாக தேங்கி வெப்பத்தை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரோட்டம் பகுதி ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு டெஸ்டிகல்ஸ் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் சுரக்கிறதே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆண் தன்மை, அந்த ஆண்மைத்தனம் அதுவே இல்லாமல் போய் அதுவுமே இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதில் நிறைய பிரச்சனைகள் வருதுன்றதுனால இதை எவ்வளவு சீக்கிரமாக சரி பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே போகும்போது அது இன்னும் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி இன்னும் சிவியரான சர்ஜரியில் கொண்டு போய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரோட்டம் பகுதியே, அந்த விரை பகுதியே சுருங்கி போய், ஏன்னா ரத்த ஓட்டம் அங்கேயே தேங்குது, அதனால் அந்த விரை பகுதியே சுருங்கி போய் சின்னதாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க. வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதை இப்போ பார்ப்போம். இதை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தால் தான் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வரும். அதே மாதிரி இதுக்குமே ரொம்ப நேரமாக நிற்கிறத விட கொஞ்சம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறது மூலமாக தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் பைக் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப தூரம் பைக் ட்ராவல் பண்ணும்போது அந்த சீட்டு போய் அந்த இடத்த அழுத்திக்கிட்டே இருக்கும், அதுவும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னோவியர் போடும்போது ரொம்ப அழுத்தமான இன்னோவியர்ஸ்லாம் போடும்போது அது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே இப்படியெல்லாம் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான். கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. சின்ன வயசில் அதே மாதிரி நம்ம ஏதோ கிரிக்கெட் விளையாடும்போது இல்லை வேறு ஏதோ விளையாடும்போது அந்த இடத்துல அடிபட்டிருக்கலாம், அந்த அடியை நம்ம அப்போ கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். காலப்போக்கில் அது வெயினை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி வெயினோட அந்த ஸ்ட்ரென்த்தை குறைச்சி காலப்போக்கில் உள்ள அந்த வேல்வெல்லாம் அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்து கூட இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அதிக நேரம் நிற்கிறத, ரொம்ப தூரம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறத இதெல்லாம் தவிர்த்தரலாம். நான் ஒரு டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசும்போது அந்த டாக்டரே என்ன சொன்னாங்கன்னா, தலைகீழாக நிற்பாங்க இல்லையா, அந்த சிரசாசனம்னு சொல்லுவாங்க, அது ஓரளவுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா மேலேருந்து ரத்த ஓட்டத்தை ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடும். தலைகீழாக நிற்கும் போது கால் மேலே இருக்கும், அங்கேருந்து ரத்த ஓட்டத்தை ஃபுல்லாக அது கீழே கொண்டு வந்துடுது, அதனால் அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாரையும் சிரசாசனம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா சிரசாசனம் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியான விஷயம் இல்லை. அதை பண்ணிங்கன்றதுனால இது வரவே வராது அப்படின்னு எந்த ப்ரூஃபுமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் உட்காந்துருக்கும் போது பெரும்பாலும் காலை இப்படி தொங்க போட்டு உட்காரதை விட நீங்கள் எப்போல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் ஹைட்டான பகுதியில் உங்கள் 2 காலையும் தூக்கி வச்சு, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இடுப்பு பகுதியுமே கொஞ்சம் அந்த மாதிரி தூக்கி வச்சு இருக்கிறீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக கீழே வந்துடும், அதாவது இதயத்தை நோக்கி வந்துடும். அதனாலையுமே இது வரதையோ இல்லை வந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா தடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னவியரை நம்ம உள்ளே போகிற அந்த உள்ளாடைகளை எப்படி பார்த்து போடணும், எந்த மாதிரி ஆடைகளை போடக்கூடாது, அப்படி போட்டால் எப்படி அது குழந்தையின்மைக்கு கூட காரணமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எபிசோடில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு வீடியோ எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.